ஏதோ ஒரு நிழல் மாதிரி தெரியுது. கார்த்தி சூப்பர்ண்ணா. சூப்பர்ண்ணா. நீ வா ஜென்னி. அண்ணா நான் தெரியறேனா? நிழல் மாதிரி தெரிஞ்சாலும் என் தங்கச்சி அழகா இருக்காள். பூக்கும் நல்ல மனசு, வெண்ணிலாக்கும் நல்ல மனசு. வெண்ணிலா எனக்காக கோயில் கோயிலா போய் வேண்டிப்பா, அப்பவும் எனக்காக கோயில் கோயிலா போய் வேண்டிக்கிறான். வெண்ணிலா எனக்காக ருசியா சமைச்சு கொடுப்பா, அப்பவும் எனக்காக ருசியா சமைச்சு கொடுக்குறான். சில நேரங்களில் நான் அப்பு கூட இருக்கனா இல்லை வெண்ணிலா கூட இருக்கனான்னு எனக்கே தெரியல. அதனால எனக்கு லைட்டா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதுக்காக எதுக்கு இப்படி கெக்க பக்கம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னொரு விஷயம் தெரியுமா? அப்பு இருக்கான்ல, அவன் வந்து இன்னொரு ஆம்பளை வெண்ணிலா, அவ்வளவுதான். நான் ஆம்பளை வெண்ணிலா இல்ல முத்து மாமா, வெண்ணிலா. வெண்ணிலா முத்து மாமா, நான் தான் உன் முன்னாடி நிக்கிறேன். என்ன கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு முத்து மாமா. டைம் ரொம்ப கம்மியா இருக்கடா, எப்படா பண்ண முடியும்? என்னன்னு இப்படி பேசுறீங்க? நம்ம கிட்ட ஆளுக்கு குறைச்சலா இல்ல பணத்துக்கு குறைச்சலா? எல்லாமே இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லனே. நீங்க ஊன்னு மட்டும் சொல்லுங்க, இந்த நிமிஷமே மண்டபத்தை பிளாக் பண்ணிடலாம். ஏன், நம்ம வீடே மண்டபம் மாதிரி தானே இருக்கு, நம்ம வீட்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அண்ணே சொல்லுங்கண்ணே, நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிடலாமா? இல்ல ஜோசியர் சொன்னார்னு வேற சொல்ற. அவரு சொன்னார்னா கண்டிப்பா அது ஒரு காரணம் இருக்கும். நாம இதுக்கு ரிஸ்க் எடுப்பானே. ஸ்வேதாக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும். ஆனா இதுக்கு சித்தி ஒத்துக்கணும், ஸ்வேதா ஒத்துக்கணுமே. நான் மட்டும் சொல்லி என்ன பிரயோஜனம் சார்? கல்யாணம்ன்றதுல சித்தி அண்ணே பாத்து சித்தி பாத்து அப்படியே உட்காருங்க உட்காருங்க. சித்தி என்ன முத்தரசி? அது ஒண்ணு ரச்சிதி, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், நீ வந்து டென்ஷன் ஆக கூடாது. எல்லா ஊருக்கும் தெரியணும், எல்லாரும் வந்து நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் நேர்ல பாக்கணும்னே. அப்பதான் பேசினவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும். அவங்க வந்து எல்லாரும் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறம் நிச்சயமா ஊர்ல ஒரு பையன் உங்களை பத்தி தப்பா பேச மாட்டான். அதுக்காக தானே அப்படி ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்றேன். கரெக்ட் கார்த்தி, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்ப நீ சொல்ற மாதிரி பண்ணிடலாம். அண்ணே அப்ப சும்மா பிளக்ஸ் அடிச்சு ஊர் ஃபுல்லா அமக்கலம் படுத்திடலானே. போஸ்டர், லோக்கல் சேனல், இது எல்லாத்துலயும் ஒண்ணு விடாம எல்லாத்துலயும் போட்ட சொல்லி. என்ன ஸ்வேதா, அன்னைக்கு என்னமோ வாய்க்கிழிய சவால் விட்ட, அண்ணன் கையால தாலி வாங்கி காட்டுற அது இதுன்னு. இப்ப பாத்தியா, உனக்காகவே வானத்துல இருந்து குதிச்சு வந்திருக்காரு ஒரு மாப்பிள்ள. பேரு கூட கிருஷ்ண, பொருத்தமா தான் இருக்கு. ஆனா பாவம் ஸ்வேதா, நீ இன்னில இருந்து எண்ணி 15வது நாள் உனக்கும் கிருஷ்ணனாவுக்கும் கல்யாணம். அதுக்கப்புறம் 16வது நாள் வெண்ணிலா அண்ணி இந்த வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்புறம் அன்னைக்கு ஏதோ சொன்னியே, தூக்கு கயிறு. வெண்ணிலா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த தூக்கு கயிறு உனக்கு நிச்சயம் தேவைப்படும். ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஸ்வேதா, ஏதாவது அதிரடியா பண்ணணும், இல்லனா நமக்கு மரியாதை இல்லாம போயிடும். ஆமா அண்ணி, ஆமா பண்ணணும், பண்ணியே தீரணும். 15 நாள் வேண்டாம், அதுக்கு முன்னாடியே முத்தரசு மாமாவை என் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். அந்த கிருஷ்ணனை இந்த வீட்டை விட்டு ஓட ஓட விரட்டுறோம் பாருங்க. அது எப்படி முடியும்? எல்லாரும் அவரை தானே மாப்பிள்ளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பாருங்க நீ. கிருஷ்ணா எப்படி துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுறான்னு. வேண்டாம், இப்ப ஊறுகாய் சாப்பிட்டா அப்புறம் முத்து மாமா கையால மாங்காய் சாப்பிடணுங்கிற ஆசை நிறைவேறாது.
முத்து மாமா எனக்கு எப்ப மாங்காய் தருதோ அப்பதான் புளிப்பா நான் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிப்பேன். மாங்காய் முத்து மாமா கையால எனக்கு கிடைக்கணும். பாப்போம், மத்த எல்லாம் நடந்த மாதிரி இதுவும் நடக்குதான்னு பாக்கலாம். அப்போ முத்து மாமா கையால மாங்காய் சாப்பிடணும்னு நினைச்ச உடனே முத்து மாமா கூப்பிடுது. நிச்சயதார்த்தம். ஸ்வேதாக்கா, நீங்க எதிர்பார்க்காத எல்லாமே நடக்குதுல்ல. இப்ப முத்து மாமாவே ஊர் பூரா போய் எல்லாரையும் கூப்பிட போறாரு. நீங்க கிருஷ்ண மாமாவுக்கு வாக்கப்பட்டுதான் ஆகணும். உங்களுக்கு வேற வழியே இல்ல. சார் எல்லாம் ரெடிங்க சார், போலாமா சார்? போலாமே. அப்படி பார்த்தா இந்நேரம் நல்ல செய்தி வந்திருக்கணுமே. அதுதான் அது என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல மறுபடியும் ஜோசியர்கிட்ட கேட்கலன்னா இந்த சூழ்நிலை போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. அதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இதையே முத்து மாமா நீ ஜோசியர் கிட்ட கேட்கணும். நானே உன்கிட்ட வாய் விட்டு சொல்லணும், ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை. நீ நினைக்கிற மாதிரி நான் கர்ப்பமா தான் இருக்கேன். நேரம் வரும்போது கண்டிப்பா உன்கிட்ட வாய் விட்டு நான் சந்தோஷமா இத சொல்லுவேன். அது வரைக்கும் இப்படி எல்லாம் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. ஜம்ப் பண்ணி போய் பொறிக்க வேண்டியதுடா. நான் வேற ரொம்ப குள்ளும் சார், அது ரொம்ப உயரத்துல இருக்கு. இப்ப நான் மட்டும் அமிதாப் பச்சன் ஆகிட்ட அதான் ஒரு விஷயமே கிடையாதுடா. அது டெக்னிக்கா ஜம்ப் பண்ணி பறிச்சிடலாம். வேணாம் சார், பரவாயில்ல சார், போலாம் சார். டேய், ஒரு மாங்காய் கேட்டிருக்க, அத கூட உனக்கு பறிச்சு தரலன்னு வச்சுக்கோயேன், அது ரொம்ப தப்பாயிடும்டா. நீ எந்த மாமரன் மட்டும் நேரம் கூட்டிட்டு போ, நான் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மாங்காய் உனக்கு பறிச்சு கொடுத்துறேன்டா. சார் சொன்னா கேளுங்க சார், வேணாம் சார், எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்குடா பயப்படுற? இந்த பாரு, நான் எத்தனை தடவை கண்ணை கட்டி உரி அடிச்சிருக்கேன் தெரியுமா? போடா மாங்காய், நீ சும்மா தான் தேவையில்லாம பயப்படாத. அதெல்லாம் நான் ஈஸியா பண்ணிடுவேன். நீ அந்த மாமரத்து கடியில கொண்டு போய் நிக்க வை, நான் பாத்துக்கிறேன். நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். உன் வயித்துல வளர்ற குழந்தை நல்லபடியா வளரணும் வெண்ணிலா. இந்த வாரிசு வளர்ந்து ருத்ராவுக்கு துணையா நல்லபடியா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா அந்த வீட்டுல வளரணும். அதை எப்பவும் நான் பார்க்கணும். ஏன்னா மொச்சுக்கு சத்தம் மட்டும் கேக்குது, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்குது. எப்படா இருக்கு? நல்லா இருக்கு சார். சந்தோஷமா? அப்படியே மாங்காய் சாப்பிட்டு நான் கூட்டு போட. படி திட்டிடுவாங்க, வாங்கி கட்டிக்குவீங்க, பாத்துக்கோங்க. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். சரிடா, பாத்துக்கிற, கூப்பிடாமையே விட்டுற. இப்பதான் மாமானா மாமாதான். சின்ன பையன் பேச்ச கேட்டு அக்காவை கூப்பிடாம இருக்கிறது சரியா இருக்காது. திட்டினாலும் பரவாயில்ல, அக்கா கிட்ட அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அக்காவை கூப்பிட வேண்டியதுதான். இல்லையா, வீடு வீடா போயிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வரலாம் தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். அப்ப நீங்க கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் உங்களை தேடி இங்க வந்திருக்கோம். ஆனா பெரியப்பா இல்லையே பெரியம்மா, அவர் இல்லாம எப்படி அழைக்கிறது? பரவாயில்ல முத்தரசு, உங்க பெரியப்பா கலையோட ட்ரீட்மெண்ட் விஷயமா ஒரு சித்த வைத்தியரை பாக்கிறதுக்கு வெளியூர் போயிருக்காரு. திரும்பி வர எப்படியும் 2-3 நாள் ஆகும். பேசாம இங்கேயே வச்சு அழைச்சிரு, நானும் தென்னரசும் கண்டிப்பா வரோம். சரி பெரியம்மா, நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். அப்போ சார், அந்த தட்டு, வெத்தலை பாக்கு, பழம் அதெல்லாம் டேய் வாடா. இவன் ஒருத்த எந்த நேரத்துல வீம்பு பிடிக்கணும்னு தெரியாம பிடிச்சிட்டு இருக்கான். வாடா. தென்னரசு, வந்துட்டியாப்பா? வந்துட்டேன். பழசெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காதப்பா.
சில கசப்பான விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா அதெல்லாம் இப்போ எதுவுமே வேண்டாம். சரியா? இந்த மாதிரி விசேஷத்துல தான் மறுபடியும் குடும்பம்லாம் ஒன்னா சேரும். அதுக்கான வாய்ப்பா இதை நினைச்சுப்போம். முத்தரசு, உனக்கும் சீக்கிரம் கண் பார்வை வரணும். கலையும் கூடிய சீக்கிரத்துல உங்க வீட்டுல வாழறதுக்கு வரணும்பா. கண்டிப்பா பெரியமா, கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும். அந்த இறைவன்கிட்ட எல்லாம் மறதியும் இறக்கிடுவோம். பெரியமா, கலை எங்க? இதோ இங்கதான் இருக்காப்பா முத்தரசு. வா. இதோ கலை, கலை. பெரியமா, பெரியமா, நாளைக்கு கலை வரட்டும் பெரியமா. அவளை கூட்டுவாங்க பெரியமா. பெரியமா, ஏன் பெரியமா பேச மாட்டீங்க? சரி, கூட்டிட்டு வரோம். இல்ல, ஏன்னா அவளுக்கு நம்மள தெரியுது தெரியல அதெல்லாம் இப்ப நம்மளுக்கு முக்கியம் இல்ல. நாம பேசுறதுனா அவ காதுல விழட்டும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு பழைய ஞாபகத்தை தூண்டி விடும்பா. அவ வாழ்ந்த வீடு இல்லையா, அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் கண்டிப்பா வரும். அதுக்குதான்ப்பா சொல்றேன். கொடுமையை எதிர்க்க முடியாம ஒரு இனம் புரியாத பயத்தோடவே எப்பவும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். மாமாக்கு சீக்கிரம் கண்ணு குணமாகணும். அதுக்கப்புறம் தான் என்னோட பிரச்சனை எல்லாம் சரியாகும். அப்படி ஆயிடுச்சுன்னா உன்னோட பிரச்சனையும் சரியாயிடும். பெரியமா, அப்ப நாளைக்கு வந்துருங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு போய் அழைக்க வேண்டியது இருக்கு. நாங்க கிளம்புறோம். சரி முத்தரசு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. கலை, நாளைக்கு வீட்டுக்கு வந்துரு. திணறச்சு வரம்பா. வா. திருமணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், கல்யாணமா கல்யாணம். திரும்ப திரும்ப இவன் பேரை கூப்பிட ஐயோ, எனக்கு அப்படியே தாங்கிக்க முடியலையே. எனக்கு வர கோவத்துக்கு கத்தி எடுத்து அவனை குத்திடலாமான்னு இருக்க. இங்க பாரு, கத்தியால குத்துறது ஒரு நிமிஷத்துல முடிஞ்சிரும். ஆனா இப்ப நீ குடுக்க போற பனிஷ்மெண்ட் இருக்கே, அவன் காலத்துக்கும் மறக்க மாட்டான். சரி, நீ போய் அதை எடுத்துட்டு வா போ. அது இங்கதானே ரெடியா இருக்க. அவன் வெளியே வர்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டபுக்குன்னு எடுத்து ஊத்திருவேன். நல்லா கொதிக்க வச்சிருக்கியா? என்ன ஸ்வேதா இப்படி கேக்குற? கைய விட்டும் ஒரு நிமிஷத்துல கை மொத்தமா வெந்து போயிடும். சூப்பர். செத்தா. கேட்டது கிடைத்திடும், போட்டது முளைத்திடும், ராத்திரி முழுவதும் கூத்துக்கள் தொடரட்டும். இதுக்கு மேல இவனை பாட விடக்கூடாது. இவன் பாடுறத முதல்ல எப்படியாவது நிறுத்தணும். இம்மிடியேட்டா அந்த தண்ணி எடுக்கிற. அவன் கதவை திறந்த உடனே வேகமா உள்ள ஊத்துற. நீ ஊத்துற வேகத்துல அந்த தண்ணி அவன் மேல போய் கொட்டி அப்படியே அவன் உடம்பு வெந்து போயிடணும். இனிமே இந்த நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையில கல்யாணமே பண்ண முடியாத அளவுக்கு அவன் நொந்து போயிடணும். சூப்பர். போறேன். கிருஷ்ணா, உனக்கு அடிச்சாச்சு லக்கி பிரைஸ், கிடைச்சாச்சு லவ்லி வைஃப். போடலாம் பா ஸ்வேதா, கிடுக்கு பூரி போடலாம். இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் உடம்பு முழுக்க அப்படியே பாயில் ஆக போகுது. மொத்தத்துல இந்த நிச்சயதார்த்தம் ஸ்பாயில் ஆக போகுது. இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் இட் வெரி மச். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி சேர்ந்து விளையாடலாம். சரியா? ஸ்வேதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். என்ன இட்லி கொண்டா?
ஸ்வேதா ஸ்வேதா சொல்லிட்டேனே. மொத்த கடையும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து இறங்க போகுதுனே. ஹேய், என்னடா சொல்ற? துணி எடுக்கணும், நம்ம எல்லாரும் கடைக்கு போலாம் நீ தான் சொன்ன. நாமெல்லாம் கடைக்கு போகணும்னு நினைச்சா நீ என்னடான்னா? அது இல்லனே, ஜவுளி கடையே இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வரப்போகுதுனே. நீங்க தானே சொன்னீங்க தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு. அந்த பழமொழியை நம்ம மாத்தி போட்டுருவோனே. தம்பி உடையான் கல்யாணம் நடத்துறதுக்கு அஞ்சான். நீ என்னடா அஞ்சான்னு வாரணம் மரணம் சூர்யா படம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கிற? அவங்க எப்ப வருவாங்க? தோ இப்ப வர நேரம் தானே. வந்தாச்சுன்னு சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்படியா? அட நிக்காதீங்க ஸ்வேதா, போங்க. நம்ம போலானே. கார்த்திக் பசங்களாம் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. கௌதம் ஜெரணி வந்தாச்சு, கிருஷ்ணானனும் வந்துட்டாரு. பசங்களா, யாருக்கு எது பிடிக்குதோ எத்தனை வேணா எடுத்துக்கோங்க, எந்த குறையும் இருக்க கூடாது. கார்த்திக், கிருஷ்ண மாப்பிள்ள இங்கதான் இருக்கேன். மாப்பிள்ள, எல்லாருக்கும் நான் தான் எடுத்துக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனா சம்பிரதாயம் ஒண்ணு இருக்குல்ல. நான் வந்து மாப்பிள்ள உங்களுக்கு என்ன இது? இந்த அம்மா புடவையை பார்க்கறத விட்டு விலைய பார்க்கறாங்க. இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் தனியா வச்சிருக்கமே, அதை எடுத்து கொடுத்துருவோம். அந்த இம்போர்ட்டட் பீஸ் கொடுங்க. இந்த புடவையை பாருங்க, இருக்கிறதுலே இதுதான் காஸ்ட்லியான புடவை. அதான் தனியா வச்சிருக்கோம், பாருங்க. டிசைன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். 1 லட்சம் ரூபா மேடம். 1 லட்சமா? அண்ணா, கையில கேஷ் கொண்டு வரல, இந்தாங்க செக். அண்ணா, செக் பாஸ் ஆகுமான்லாம் யோசிக்காதீங்க. கரண்ட் கொண்ட சும்மா கரண்ட் மாதிரி சர்ன்னு பாஸ் ஆகும். ஐயோ, நீ சும்மாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. அக்கா, ஒரு நிமிஷம் அந்த புடவை கொடு. ஏன் கார்த்தி? இல்லக்கா, புடவை 1 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். அதுல ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணீங்களா? அப்புறம் நிச்சயதார்த்த கட்டும் போது புடவை அங்க டேமேஜ் இங்க டேமேஜ்னு சொன்னா புடவை ரிட்டர்ன் பண்ண முடியாதுல்ல. 1 காசா 2 காசா? 1 லட்சம் இல்ல. கொடுக்கா, சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொடுக்கா. டேய், அண்ணே, இந்த புடவை கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்களேன். போடாட்டி கண்டிப்பா முத்து மாமா பக்கத்துல உட்காந்து ஒரு புடவை எடுத்திருப்பேன். அதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றது? நான் வாங்கிட்டு வந்த வரும் அப்படி. அப்புறம் இன்னொரு புடவை நல்ல கலரா இருக்கணும், பளிச்சுன்னு. அப்புறம் நல்ல மெட்டீரியலா இருக்கணும்டா. நல்லா நல்லா இருக்கணும்டா பாக்குறதுக்கு. சரிங்கண்ணே. எனக்கு இந்த கண் தான் தெரியாது, ஆனா ஞானக்கண் தெரியும். புரியுதா? நீ புடவையோட கலரை மட்டும் சொல்லு, நீ எப்படி இருப்பேன்னு நான் ஃபீல் பண்ணிப்பேன். ஐயோ முத்து மாமா. ஐயோ, தேவையில்லாம ரொம்ப வைக்கப்படுறல. சரி, நான் ஒண்ணு பண்றேன். இந்த பக்கம் செவுத்த பார்த்து நான் உட்காந்துக்கிறேன், நீ போய் கட்டு. செவுத்துக்கு காது தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, கண்ணு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நீ தைரியமா கட்டு போ. ஐயோ கடவுளே, என்னடா இது சோதனை? ஒரு பக்கம் முத்து மாமா கிட்ட கட்டி காமிக்கணும்னு ஆசையா இருக்கு. யாராவது பாத்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அது வேற பதட்டமா இருக்கு. போயிட்டியா? முத்து
மாமா நான் புடவை கட்டிட்டேன். சிறப்பு. என்ன கலர் புடவை? சிவப்பு கலர் புடவை முத்து மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. ஏய் ஏய் ஏய், நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ வேற பொசுக்குன்னு வந்து காலில் விழுந்துடுற. எந்திரி, தயவு செய்து எந்திரி. நீ என்ன எப்ப பார்த்தும் ஸ்கூல் போன மாதிரி பண்ணிட்டு இருக்க? போ முத்து மாமா. வெக்கப்படுறியோ? ஞான கண்ணில் தெரியுது. எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்கும்போது செல்ஃபி எடுத்துப்போம். எடுத்து ரொம்ப நாளாச்சு. எங்க இந்த போனு? செல்ஃபி எடுக்கணும், சரியா? வேண்டாம் முத்து மாமா. என்ன வேணாம் ஓனான்னு? எங்க கையங்க ஒரு செல்ஃபி எடுத்துருவோம். நல்லா எடுக்கணும். கூடிய சீக்கிரம் கண்ணு வந்துடும் டாக்டர் சொல்லிட்டாரு. அது வந்த உடனே 2 பேரும் ஒன்னு அந்த செல்ஃபியை பார்ப்போம். ரெடியா? பண்ணிட்டேன் மாமா. அப்படியே பக்கத்துல வா. கண்ணத்தோட கண்ணை வச்சு ஒரு போட்டோ எடுத்துப்போம். இடையில விளம்பர இடைவேளைன்னு அது இதுன்னு விடக்கூடாது, சரியா? அதுக்கும் சேர்த்து நான் காசு கொடுத்துறேன். ஓகே சார். மொத்த ஊரும் நேர்ல வராதவங்க டிவில பார்த்து கண்டு கழிக்கணும், புரியுதா? நல்லா கவர் பண்ணணும். எத்தனை கேமரா தேவைப்படுது சார்? எத்தனை கேமரா வேணா வச்சுக்கோங்க. 6 கேமரா, 7 கேமரா, ஏன் ட்ரோன் கேமரா கூட பார்க்க விடுங்க. சும்மா கலக்கணும், கதி கலங்கணும், புரியுதா? சிறப்பா பண்ணிடலாம் சார். அப்புறம் என்ன பண்றீங்க? வெண்ணிலா, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவரு வேற கடுப்பேத்துறாரு. சரி, ஓகே, நீங்க இதெல்லாம் எடுத்துக்கங்க. தங்கச்சியோ இல்ல ரெண்டுமே வந்துரும் முத்து மாமா. அப்படின்ற மறுதாலி கட்டுறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த நல்ல காரியம் நடக்கிறதுக்கு இந்த மறுத்தாலி விஷயம் தான் தடையா இருக்கா? அப்போ இந்த சந்தோஷமான விஷயம் நடக்கணும்னா அது நடந்தாகணும். சரி, எதுக்கு இந்த தடை? எப்பன்னு சொல்லு, அந்த மறுதாலிய சட்டுப்புடுன்னு கட்டிடுறேன். சரி முத்து மாமா, நான் அத்தை கிட்ட சொல்றேன். கார்த்திக், என்ன வெறுப்பேத்திரியா? இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் முத்தரச மாமா கையால தாலி வாங்கி காட்டுறேன்டா. என் வயித்துல இருக்கிற குழந்தைய நீதான் நல்லபடியா பாத்துக்கணும். இன்னைக்கு ஸ்வேதாக்காக்கு வீட்டுல நிச்சயதார்த்தம். இந்த நிச்சயதார்த்தத்தை நீ நல்லபடியா நடத்தி கொடுத்துட்டனா போதும், எனக்கு விடிவு காலம் பிறந்துரும். அவங்க வெளியில போனா நான் வெண்ணிலாவா வீட்டுக்குள்ள வந்துடலாம். நல்லபடியா வாழவும் முடியும். எனக்கு குழந்தை பிறக்கும் போது நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாளும் முத்து மாமாவும் நானும் அந்த சந்தோஷத்தை பேசி பேசி பகிர்ந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. இது எல்லாத்தையும் நீதான் நிறைவேற்றி வைக்கணும் சாமி. நல்ல நேரமா இருக்கு. உன் மாமா கூட நீ சீக்கிரமா சேர போற. கங்க்ராட்ஸ். நீங்க மட்டும் என்ன அப்புவா மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு வெண்ணிலான்னு கூப்பிடுறீங்க. சரி சரி, நான் போய் ஸ்வேதாக்கு மேக்கப் போடுறேன், சரியா? நீ போய் வேலையை பாரு. என்ன ஸ்வேதா, கூப்பிட்டியா? என்னத்த, இந்த நிமிஷம் வரைக்கும் நானும் பாக்குறேன், நீங்களும் சாதாரணமா இருக்கீங்க. சுத்தமா பிடிக்கல. என்ன ஸ்வேதா, நிக்க போதுன்ற விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தானே தெரியும். ஊர் உலகத்துக்கே தெரியுமா என்ன? அதுக்காக நீ அலங்காரம் பண்ணிக்காம அலங்கோலமாவா நிப்ப? இத பாரு, ஊர் உலகத்துக்காக முத்தரசனுக்காக நீ அலங்காரம் பண்ணித்தான் தீரணும், புரியுதா? முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. எந்த டென்ஷனையும் வெளியில காட்டிக்காத. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் நீ கவலைப்படாதடா. அழகப்பா மாமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. டேய் வேண்டாம்,
அவரை நம்பி எதுவும் பண்ணாத. அந்த ஆளு எனக்கு பதிலா ஒன்னு அக்கா பையன் நினைச்சு கூட்டிட்டு போனவரு. அவர் சொல்ற எதையுமே நம்பாத. நம்ம ஆள் மாறாட்டம் பண்ணிட்டு இருக்க விஷயம் தெரியாம எங்க அப்பா அம்மாவை மட்டும் வர வச்சாரு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் சொதப்பிடும். டே, அழகப்பா மாமா கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன்டா, எங்க அப்பா அம்மாவை கூப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அவரும் சரின்ட்டாரு. அதனால நீ கவலைப்படாத. ஓகே, பாத்துக்கோ. சரிடா, ஓகே, பாய். பாய் சார். ஏய் அப்பு, என்ன விஷயம்? உங்ககிட்ட சொல்றேன், நீ தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாத. இல்ல சார், சொல்ல மாட்டேன். சொல்லுங்க சார். இந்த வீட்டு பொண்ணு வெண்ணிலா இருக்காளே, அவ இந்த வீட்டுல வாழாம எங்கேயோ தலைமறைவா இருக்கா. அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கா, எதுவுமே தெரியல. இது எல்லாமே என் மாமா அழகப்பா மூலியமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ என் மனசுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா முகம் தெரியாத அந்த பொண்ணுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு சின்ன திருப்தி. கிருஷ்ண மாமா, இந்த நடிப்பெல்லாம் நீ என்கிட்டயே காட்டுறியா? நீ எது வரைக்கும் போறேன்னு நானும் பாக்குறேன். அவங்களும் நல்லவங்க தான் சார். நீங்க வெண்ணிலா மேடம் வாழ வைக்கிறதுக்காக ஸ்வேதா மேடம் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க சார். ஸ்வேதா மேடம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நீங்க வாழணும் சார். அப்பதானே எல்லாருக்குமே சந்தோஷம். அப்ப நீ ரொம்ப நல்லவனா இருக்கப்போ. நீ சொன்னதுக்கு அப்புறம் என் மனசே மாறிடுச்சு. நான் ஸ்வேதாவை அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமைப்படுத்தணுங்கிறது என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிற மாதிரி. கண்டிப்பா அப்படி பண்ண மாட்டேன், அதுவும் உனக்காக. தேங்க்ஸ் சார். சார், நேரம் ஆச்சு, அந்த புடவையை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? சரி, வா எடுத்துறேன். பத்திரம்டா, ஜாகிரதை. சரிங்க சார். முத்து மாமா, இந்த கை கூட இன்னும் ஒரு வருஷத்துல இன்னொரு கையும் சேர போகுது. என் வயித்துல வளர்ற வாரிசு தான் அது. ஆனா இதெல்லாம் சொல்ல முடியாம கையற நிலையில நிக்கிற முத்து மாமா, என்ன மன்னிச்சிடு. டாக்டர் அன்னைக்கு சொல்லிட்டாருல, கூடிய சீக்கிரம் உனக்கு கண் பார்வை வந்துரும்னு. அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் முத்து மாமா. நீ எதுக்கும் வருத்தப்படாம இரு, எனக்கு அது போதும். நாங்களாம் உங்களுக்கு சுத்தி சுத்தி கண்ணா இருக்கோம் சார். கரெக்ட். நீதான் என்னோட ரெண்டாவது கண்ணுடா, அதாவது ரெண்டாவது வெண்ணிலா. விடுங்க சார், நான் போட்டு விடுறேன். பரவாயில்ல, விடுறா. நான் போட்டு விடுறேன் சார். சார், போட்டேன் சார். கரெக்டா இருக்கா? தேங்க்ஸ்ரா. சரிங்க சார், நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். பண்ண அத்தை உங்களை கூப்பிடுறாங்கண்ணே. அப்பு, வழக்கமா என்ன சாருன்னு கூப்பிடுவேன், இப்ப அண்ணங்கிற, அவங்கள அத்தைங்கிற. என்ன உறவு முறையெல்லாம் மாறுது? டேய், அவங்க எனக்கு தான்டா அத்தை, உனக்குமா அத்தை? சாரி சார், ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன். பெரியம்மா உங்களை வர சொன்னாங்க. சரி சரி, போ, வரேன் வரேன். அத்தை எதுக்கு கூப்பிடுறாங்க? ஸ்வீட் எடுத்து ஒளிச்சு வச்சத கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? ஐயோ, சரி, என்ன விஷயம்னு கேட்போம். தொட போக வேண்டி இருக்கிறது நினைச்சாதான் ரொம்ப வேதனையா இருக்கு. ஒருவேளை முத்தரசையாவுக்கு நல்லபடியா கண் பார்வை திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கெல்லாம் துணை போனீங்களான்னு கேட்டா நாங்க என்ன தம்பி பதில் சொல்றது? மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. இல்லண்ணே, கூடிய சீக்கிரம் அண்ணனுக்கு பார்வை வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு நல்ல விஷயம்ப்பா, எப்படி இன்னும் 15 நாள்ல ஸ்வேதா கல்யாணம் நடந்துரும். அதுக்கப்புறம் இவ போயிட்டான்னா வெண்ணிலா கண்டிப்பா வீட்டுக்கு திரும்ப வந்துருவான்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இவதான் ஏதோ பண்ணிருக்காப்பா. ஆமா ஐயா, நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். சரி வாங்க ஐயா, எல்லாரும் உள்ள போவோம். வாங்க போலாம். மாப்பிள 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 அனே,
அக்கா கூட என்ன பதில் சொல்லுவேன்? மாப்பிள என்னாச்சு மாப்பிள? மயக்க மருந்து நல்ல வேலை செய்தா? அப்படிதான் நினைக்கிறேன். குடிச்ச உடனே மாப்பிள மயங்கிட்டான். இன்னும் 24 ஹவர்ஸ்க்கு எந்திரிக்க மாட்டான். ஏன்னா அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான மருந்து. இதையே தான் ஊருக்குள்ள அனைவரும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் ஸ்வேதாவை நீங்கள் திருமணம் செய்து கொள்வதுதான் முறையாக இருக்கும். தயவு செய்து ஸ்வேதாவை நீங்களே திருமணம் செய்து கொள்ளுங்கள். நான் இங்கிருந்து செல்கிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு கோகுல கிருஷ்ணன். எழுதி முடிச்சிட்டீங்களா? கொடுங்க. மருது வேணாம் மருது, பாவாம என் அக்காவுக்கு ஒரே பையன் அவன். மாமா புலம்பாம வண்டி ஓட்டுறீங்களா? சும்மா புலம்பாம வண்டி கொஞ்சம் நேரம் பார்த்து ஓட்டுங்க. பெரியப்பா நீங்க வயசுல பெரியவங்க பெரியப்பா, நீங்களே இப்படி பேசலாமா? ரொம்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து தூக்கி போட்டு வந்துருவா. அங்க புதர் தெரியுதுல, அது பக்கமா போங்க. சரி மருது. மருது 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 சொன்ன கேளுங்க பெரியப்பா. பெரியப்பா பெரியப்பா சொன்ன கேளுங்க பெரியப்பா. சொன்ன கேளுங்க பெரியப்பா. மருது சொன்ன கேளுப்பா. வேணாம்ப்பா, பாவம் பாவம், சொல்றத கேளுப்பா. போங்க வாங்க, புடிங்க வாங்க. கொஞ்சம் கூட மாமாங்கிற மட்டும் மரியாதை எப்படி எல்லாம் பேசுற? நீங்க பண்ண காரியத்துக்கு இந்த அளவுக்கு நடந்துக்கிறதே பெரிய விஷயம். ஐயோ போடுங்க கீழே. போடியா. ஐயோ கடவுளே, யாராவது இவனை பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்து தெளிய வச்சா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துரும். என்ன மாமா ஏதோ யோசிச்சுட்டு மசமசம் நிக்கிறீங்க? போங்க, போய் வண்டியில குவார்டர் பாட்டில் இருக்கும், போய் எடுத்துட்டு வாங்க. குவார்டர் பாட்டிலா? எதுக்கு? உங்க வாயில ஊத்துறதுக்கு. போங்க மாமா, போய் எடுத்துட்டு. கிட்ட வந்தாலே சரக்கு ஸ்மெல்லு தூக்கும். இவனை பார்த்துட்டு குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறான். குடிகார பையன்னு யாரும் கிட்ட வர மாட்டானுங்க. அட பாவிங்களா. அதுக்காக தான் இந்த ஐடியா. ஐயோ, நம்ம மனசுல என்ன நினைச்சாலும் அதை மருந்து உடனே கண்டுபிடிச்சு எதையாவது பண்ணிடுறானே. நீலாம்பரி அத்தைக்கு ஏத்த பையன்னு ப்ரூவ் பண்றான். போலாம் வாங்க. போங்க போங்க. என்ன பாசம் இழுக்குதா? எங்கேயாவது யாருக்கிட்டையாவது வாய திறந்தீங்க. வாய திறக்க கூடாது. திறக்க மாட்டேன் மருந்து. போங்க வாங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியாது மாமா. மாமா எந்திரி மாமா. மாமா எந்திரி மாமா. மாமா மாமா எந்திரி மாமா. ஐயோ எந்திரி மாமா. மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. நாளை ஆயிட்டே இருக்கு. ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கேன். கேட்கவே இல்லையே. என்ன நடக்குது? மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வாங்க. மா, அந்த ஐயர் ரொம்ப நேரமா கூப்பிட்டு தாமா இருக்காரு. அவருக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் தரணும். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. ரொம்ப நேரமா சொல்லிட்டே இருக்கேன். யாரும் கேட்கவே இல்லையே.
பூங்கோத அவர் ஆரம்பிச்சிட்டாரு, இப்ப நாம ஆரம்பிக்கலாம். போ, உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் மாப்பிள்ளைய கூட்டிட்டு வா. சரிம்மா. என்ன ஜிலேபி, நீயும் சேர்ந்துக்கிட்டு கிருஷ்ணனை கூட்டு வா கிருஷ்ணனை கூட்டு வாங்குற? எங்க இருந்து நான் கூட்டு வருது? நாங்க தானே கிருஷ்ணனை தூக்கிட்டு போய் அங்க பொதுரோரமா போட்டு வந்தோம். அது உங்களுக்கும் எனக்கு மட்டும் தானே தெரியும், வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல? அதுவும் சரிதான். சரி சரி, மாப்பிள்ளைய காணோன்னு தேடிட்டீங்கல்ல, மாப்பிள்ளை இல்ல? ஆமா, அவன் எப்படி இருப்பான்? அவன் தான் பொதுரோரமா கிடக்குறானே. கிருஷ்ணன் பாவம். சரி சரி, மாப்பிள்ளை காணோம்ல, கத்துங்க. என்னன்னு கத்துறது? இட்லி 2 ரூபா, பூரி 2 ரூபான்னு கத்துங்க. எங்க இருக்கு இட்லியும் பூரியும்? அறிவு இருக்கா? மாப்பிள்ளை காணோன்னு கத்து. மாப்பிள்ளைய காணோன்னு கத்துறதா? ஆமாங்க, கத்துங்க. அங்க பாருங்க, அதான் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காருல்ல. இங்க பாருங்க, என்னங்க லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. ஐயோ, மாப்பிள்ளைய காணுமே அப்படின்னு கத்துங்க. இந்தாங்க, இதை எடுத்துட்டு போய் சபையில வச்சு கத்துங்க. ஜிலேபி போங்கன்னு சொல்றேன்ல. ஜிலேபி, ஐயோ மாப்பிளைய காணோம், லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு. ஐயோ, பண்றது? தங்க மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்திருக்கோம் ஸ்வேதாவ. அவளை போய் ஒருத்த குறை சொல்லிட்டு போயிருக்கான். எவனோ ரோட்ல கிடக்கிறவன் அவன் வந்து குறை சொல்லுவானா? முத்தரசுக்கும் ஸ்வேதாவுக்கும் காதல் இருக்குன்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லலாம். ஆனா வந்த மாப்பிள்ளைய இப்படி எழுதி வச்சுட்டு போனா, இந்த மாதிரி சந்தேகப்படுற மாப்பிள்ளை நமக்கு வேண்டானே. இந்த நிச்சயதார்த்தமே வேண்டாம், போ சொல்லுங்க அவனை. இப்படி சந்தேகப்படுற மாப்பிள்ளை எதுக்குன்னு நமக்கு? நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லுங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் போ சொல்லுங்க. மருது, நீ போய் சொல்லு. சரி, இந்த கோகுல கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு. என் மனசுக்குள்ள இன்னும் எத்தனை மாப்பிள்ளையதான் ஏத்துக்கிறது மாமா? என்ன போட்டு பந்து மாதிரி இப்படி ஆளாளுக்கு விளையாடுனா நான் எப்படி மாமா? சத்தியமா உயிரோடு இருக்க மாட்டேன், நான் செத்துறேன் மாமா. இனிமே தயவு செஞ்சு கல்யாணம் மாப்பிள்ள பாக்குறேன் அது இதுன்னு எதுவும் பேசாதீங்க மாமா. இப்படி ஒருத்தர் ஊரறிய என்ன அசிங்கப்படுத்திட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்ன மாமா பண்ணுவேன்? அப்படியே நான் பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா நான் வந்துட்டேன். மனச மாத்திடாத ஸ்வேதா. என்னன்னு போய் பாரு. சரிம்மா. நீதான் கொண்டு போய் போட்டு வந்தேன்னு சொன்னியாடா? இல்லம்மா, அங்க வேற ஏதோ இப்படி வந்திருப்பாங்க. அம்மா, நிஜமாவே அந்த மாப்பிள்ள வந்துட்டாமா? அண்ணே, மருது, நீங்க உடனே ஹாலுக்கு போங்க. அவனை வாயை திறந்து பேச விடாம எப்படியாவது இங்க இருந்து விரட்டுங்க. ஒடிச்சு உதச்சு விரட்டினாலும் பரவாயில்ல. போங்க போங்க போங்க, இங்க இருந்து போ போங்க. நான் சொல்லதான் வந்தேன், ஆனா சொல்ல போற விஷயம் வேற. என்ன சொல்ல வந்த? எனக்கு ஸ்வேதாவை
ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தியா இந்த சபை நடுவுல அது அது போதும் ஸ்வேதா, எனக்கு அதுதான் எனக்கு வேணும். என் டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. சாதாரணமா இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷனோட பாஸ் பண்ணிருக்க. செம. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணன் பேர் வச்சிருந்தா மட்டும் போதுமா? லீலையெல்லாம் செய்ய வேண்டாமா? இந்த கிருஷ்ணனோட லீலைகள்ல இதுவும் ஒரு லீலை. அப்பா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் தீந்துச்சு. நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துரும். நான் இந்த வீட்டுக்குள்ள வரதை இனிமே யாராலையும் தடுக்க முடியாது. இந்தாங்கம்மா, புடவை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்கம்மா. இந்தாங்க புடவை வாங்கிக்கோங்க. ஆனா மாப்பிள்ளை நீ தப்பா புரிஞ்சுக்காத. அதெல்லாம் இருக்கும் ஸ்வேதா. இப்ப அவரை விட எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. நிஜமாலுமே உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா, இல்ல நாங்கெல்லாம் சொன்னனாலையும் வற்புறுத்தினாலையும் நீ மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டியான்னு தோணும் இல்லையா? அதுதான் பாவம் அவர் கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இப்ப எனக்கும் டவுட் கிளாரிஃபை ஆயிடுச்சு. நீ ஏன் உன் வாயை திறந்து உனக்கு அவரை பிடிச்சிருக்கு, உன் மனசார அவரை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னல, எனக்கே அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே, இந்தா போய் இந்த புடவையை கட்டிட்டு வா. நிச்சயதார்த்தத்தை நிறுத்தியே தீருவோம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா மத்தவங்க யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ முழு ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி கடைசி நிமிஷம் வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காம பாத்துக்கிறேன். தைரியமாயிரு. இந்த புடவைய பத்திரமா எடுத்து வை. இந்தா போ.